Annyeonghaseyo armies, இன்னைக்கு நாம டேயோங்கோட எஃப்எஃபானா யுவர் மாஃபியா ஹஸ்பண்ட் டார்ச்சர்ஸ் யூ பிகாஸ் யூ ரிஜெக்டட் ஹிம் அதோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலனா பார்த்துருந்துருங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக எதோட முடிச்சிருந்தானா நீங்களும் டேயாங்கும் எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டீங்க. ஸோ நீங்கள் ஹாப்பியாக உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படியே நீங்கள் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே தான் இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க. அதுவும் நீங்கள் 2 பேரும் கையை கோர்த்துக்கிட்டு அவ்வளோ லவ்லியாக சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் வரீங்க. அவங்க 2 பேர் ஃபேஸில் ஸ்மைல் மட்டும்தான் இருக்குது. அங்கே வேலை செய்கிற எல்லாருமே உங்களை ஷாக் ஆகிட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா டேயாங் எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக ஒரு மாதிரி இருக்கிற ஆள். இன்றைக்கி என்னென்னா உங்கள் கையை பிடிச்சிட்டு அவ்வளோ லவ்லியாக வந்துட்டுருக்காரா. ஸோ அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டு தான் இருக்காங்க. இது நம்ம டேயாங் சாரா என்ன இல்லை வேறு யாராச்சுமா அப்படின்ற மாதிரி. ஸோ டேயாங் அதை கூட கண்டுக்காமல் உங்கள் கூட ஒன்று சேர்ந்ததில் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே 2 பேரும் உள்ளே வர பாரு ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டா போல். ஒரு மாதிரி அவள் ஃபேஸே டல்லாக தான் இருக்குது. ஒரு மாதிரி அவள் அங்கே இருக்க. அப்போ கரெக்டாக நீங்கள் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே கையை கொடுத்துட்டு உள்ளே வர அவளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போது டேயாங்கையும் உங்களையும் சேர்த்து வைக்கிறதுக்காண்டி இப்போ அவளோட லவ்வை இழந்துட்டால. ஸோ அது ஒரு மாதிரி அவளுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் அதை கூட புரிஞ்சிக்காமல் 2 பேரும் ஜாலியாக உள்ள வரீங்க. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ டேயாங் பார்த்துட்டு பாரு நீ எப்படி வந்த? நானே தான் சார் வந்தேன். ஜிமின் கூப்பிட்டு வரலையா? இல்லை, அவர் கோச்சிட்டு போயிட்டார். சரி விடு, அவன் சால்வ் ஆகிடுவான். நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு தெரியும் அவனை பற்றி. அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான். ஸோ உன்னை தேடி அவனே வருவான் அப்படின்றா. சரின்ட்டு அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுன்னு டேயாங்கும் வயன் வா போகலாம் அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறாரு. அதுவும் ஸ்டெப்ஸில் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. டேயாங் திரும்பி யாராச்சும் பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்கள அப்படியே பிரெட் ஸ்டைலில் கையில் தூக்கிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. டேயாங் என்ன பண்ணுறீங்க? வாயை மூட்ரி, யாராச்சும் திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு டேயாங் சிரிச்சுக்கிட்டே சொல்ல நீங்களும் அதுக்கப்புறம் அமைதியாக அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே டேயாங் அவங்கள ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிட்டாரு. இதை பாரும் தான் பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன மாதிரின்னே அவளுக்கு சுத்தமாக புரியல. அப்போ கரெக்டாக அவளோட ஃபோனுக்கு ஒரு கால் வந்துடுற. ஸோ அதை எடுத்து பார்க்குறா. அப்படியே ஷாக் ஆகுறா. ஸோ அடுத்த சீனில் இங்கிட்டு உங்களை ரூம்குள்ளே கூப்பிட்டு வந்திருப்பார்ல டேயாங். கூப்பிட்டு வந்து அப்படியே உங்களை பெட்டு மேலே போடுறாரு. நீங்கள் என்ன டேயாங் நீங்கள் இப்படி தூக்கிட்டு வரீங்க? யாராச்சும் பார்த்தா தான் என்னத்துக்கு ஆகுறது? யார் பார்த்தா எனக்கு என்ன? ரொம்ப தான் அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அப்போ டேயாங் நில்லடி, இப்போ தான் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். ஏன் நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வளைஞ்சிக்கிட்டே அவர் உங்ககிட்ட அப்படியே வர அப்படியே நீங்கள் வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த சைட் பெட்டில் உருண்டு போயிட்டீங்க. எங்கடி அங்கிட்டு போகிற இருவயன் அப்படின்ட்டு அவர் அப்படியே வந்து உங்களை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க. அப்போ அவர் லாஸ்ட் டைமில் உங்களை பிடிச்சிட்டாரு. அப்படியே உங்களை பேக் ஹக் பண்ண மாதிரி தான் பிடிச்சிருக்காரு. நீங்களும் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. டேயாங் ப்ளீஸ் வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க டேயாங் கொஞ்சம் கூட கேட்காம அப்படியே உங்ககிட்ட வந்து உங்களோட நெக்லெல்லாம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி கிஸ் கொடுத்துட்டே அவர் அப்படியே கீழே வந்து உங்களோட முதுகுலெல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே ஓடி போக பார்க்குறீங்க. இருந்தாலும் இழுத்து உங்களை ரொம்ப டைட்டாக பிடிச்சி அப்படியே ஒரு அழுத்தி கிஸ் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே நலிஞ்சிக்கிட்டே நீங்கள் அப்படியே முன்னாடி திரும்புறீங்க. என்ன டேயாங் பண்ணுறீங்க? பையன் உனக்கு தெரியலையா என்ன? இன்னுமே எனக்கு வசதியாக்கி தான் நீ கொடுத்துருக்க. என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஷாக் ஆகிட்டு கேட்கும்போதே அவர் அப்படியே உங்கள் செஸ்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஷாக் ஆகிறீங்க. டேயாங் அமைதியாக இருவயன், செம்மையாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா? இது மாதிரி நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே உணர்ந்ததே இல்லை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்களால் மூச்சு விட கூட அவ்வளோ திணறீங்க. உங்கள் ஹார்ட் பீட் எல்லாம் செம்மையாக ரைஸ் ஆகிட்டுருக்கு. என்ன வயன் உன்னோட ஹார்ட் பீட் இப்படி ரைஸ் ஆகுது? டேயாங் நீங்கள் பண்ணுற வேலை அப்படி தான். இதெல்லாம் இத்தனை நாளாக மிஸ் பண்ணிட்டேனே உன்னை என் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு. சே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டே தான் அவர் அப்படியே பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் முடியல. டேயாங் சும்மா இருங்க டேயாங் அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப வெக்கம் வந்துட நீங்கள் அப்படியே அவரை தள்ளிகிட்டே வாஷ்ரூம்குள்ளே ஓடி போயிட்டீங்க. டேயாங்குமே சிரிக்கிறாரு உங்களை பார்த்து. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸை க்ளோஸ் பண்ணிட்டு செம்மையாக வைக்கப்படுறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செவந்து போச்சு. நீங்கள் நார்மலாகவே ப்ரௌன் கலர் தான்.
ஆனால் இப்போ வெக்கத்தில் ஒரு மாதிரி மெரூன் கலரில் மாறிட்டுருக்கு உங்கள் கண்ணும். உங்களாலே நம்ப முடியல. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வெக்கம் வருதா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்களை தான் மிரரில் பார்த்துட்டு இன்னுமே வெக்கப்பட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ அப்படியே டோர் ஓப்பன் ஆக நீங்கள் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. டியாங், நான் டோரை லாக் பண்ணிட்டு தானே வந்தேன். ஆமாம், லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க? ஏன் எனக்கு ஓப்பன் பண்ண தெரியாதா என்ன அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே கிட்டே வர. வேணா டியாங், சொன்னால் கேளுங்க. இப்போ தான் நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசி ஒன்று சேர்ந்துருக்கோம். அதான் என் நானும் சொல்கிறேன். இப்போது நிஜத்துலேயும் ஃபிசிக்கலாகவும் ஒன்று சேர்ந்துடலாமே அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் இப்படிலாம் கிடையாது. நீங்கள் ரூடாக இருக்கும்போது கூட நல்லா தான் இருந்தீங்க. இப்போது ரொம்பவே மோசம் டியாங். ப்ளீஸ் வேணாம். இல்லை எனக்கு வேணுமே அப்படின்ட்டு சொல்லிட்டே உங்ககிட்டயே வர. நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. பின்னாடி எவ்வளோ தூரம் தான் போவீங்க? அப்படியே நீங்கள் ஸ்டக்காகி நின்ற. அப்போ டியாங் வந்து உங்கள் 2 பக்கத்துலேயும் கை வச்சு எங்கேயுமே போக முடியாத மாதிரி பண்ணி உங்களையே பார்க்குறாரு. நீங்கள் பயத்தோடு அவரை பார்க்குறீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வெக்கமும் வருதா? ஸோ அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னே உங்களுக்கு சுத்தமாக தெரியல. டியாங், என்ன என்ன வயன்? இல்லை நீங்கள் இது அப்படின்ட்டு நீங்கள் தட்டு மாதிரி எதோ பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அவர் உங்கள் கன்னத்தை பிடிச்சி அவரை பார்க்குற மாதிரி செய்கிறாரு. நீங்களும் அவரே தான் பார்க்குறீங்க. ஆனால் அவரோட ஐஸை அவங்களால பார்க்கவே முடியல. ஏன்னா அவர் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரா. நீங்கள் அப்படியே கீழே குஞ்சிக்கிறீங்க. அப்போ அவர் உங்களை மறுபடியும் நிமித்தி அப்படியே உங்கள் லிப்ஸை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் திணறீங்க. ஏன்னா அவர் அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அப்படியே திணறும் போது பக்கத்தில் தான் ஷவர் இருக்கும். அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டீங்க. ஸோ அந்த ஷவரில் நீங்கள் நனைஞ்சிட டியாங்கும் அப்போ தான் உங்களை விடுறாரு. அப்போ நீங்கள் டியாங் என்ன டியாங் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்க. நான் நினச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் டியாங் மறுபடியும் உங்களை இழுத்து அந்த தண்ணி கீழே நிற்க வைக்கிறாரு. என்ன டியாங், இதுவும் ஒரு மாதிரி நல்லா தானே வயன் இருக்குது அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டே சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி டைட்டான ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அது அப்படியே தண்ணியில் நனைஞ்சு ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களை உடம்பு ஒட்டி காமிச்சிட்ருக்கு. ஸோ அதனால தான் அவர் அப்படியே பார்த்துட்டு வயன் ப்ளீஸ் வயன் அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களோட டாப்பை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் டியாங் வேணாம் ப்ளீஸ். இல்லை வயன், எனக்காண்டி ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்சிக்கிட்டே அவரோட கையை அப்படியே உங்கள் பிரேசர்கிட்ட விட்டுறாரு. நீங்கள் டியாங் வேணாம். இல்லை வயன், எனக்கு வேணும் அப்படின்ட்டு அப்படியே அதை ரிமூவ் பண்ண அப்படியே எல்லாமே கீழே விழுந்துருச்சு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கையை வச்சு மறைக்க தான் போகிறீங்க. ஆனால் டியாங் விடுவாரா? உங்கள் கையை 2த்தையுமே அந்த வாலில் பின் பண்ணி அப்படியே அவரோட மூவ்ஸ் எல்லாம் அங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாதிரி கிஸ்ஸாக கொடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு உங்கள் ஃபுல்லுமே கிஸ் பண்ணுறாரு. ஆல் ஓவர் பாடி உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் கொஞ்ச நேரத்தில் அதை ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே அதை ஃபீல் பண்ணிகிட்டே 2 பேரும் அப்படியே வேறு ஸ்டேட்டில் போகும்போது டக்குன்னு டோர் நாக் ஆகுது. அது உங்களுக்கு கேட்குதோ இல்லையோ டியாங்கு கேட்குது. ஆனால் அவர் இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாரு. ஸோ அதனால் கேட்டாலும் கண்டுக்காமல் அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஜோராக டோர் தட்டப்படுது. ஸோ டியாங்கும் வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஷவரை அமர்த்திட்டு ஒரு துண்டு எடுத்து உங்கள் மேலே போத்திட்டு இங்கே இரு வயன், நான் வந்துடுறேன். டியாங் எங்கே போகிறீங்க? வயன் நான் வரேன், இங்கே இரு அப்படின்ட்டு அவர் அப்படியே வெளில வராரு. அவருக்கு செம்ம கடுப்பாக தான் இருக்குது. யார் இது அப்படின்ட்டு செம்ம கடுப்பாக தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அங்கே பாரு நிற்கிறா. ஸோ அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா என்ன பாரு அப்படின்ட்டு கேட்கும்போது அவள் ஏதோ சீரியஸாக சொல்லிகிட்ருக்கா. என்ன? ஆமாம் சார். சரி ஓகே, நீ வயனுக்கு பாதுகாப்பாக இங்கே இரு, நான் போகிறேன். ஓகே சார் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு டியாங் அவசரமாக சரி நீ கீழே வெயிட் பண்ணு, 5 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் அப்படியே தான் நிற்கிறீங்க. வயன் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். டியாங் ஆனால் வயன் எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் கிளம்புறேன் வயன், நீ போய் உன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவர் அவசரமாக வேறு எங்கேயோ கிளம்புறாரு. நீங்களும் சரின்ட்டு நீங்களும் அதுக்கப்புறம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அப்போ டியாங்கும் கீழே வந்துட்டு பாரு பார்த்துக்கோ. ஓகே சார் அப்படின்ட்டு டியாங் உடனடியாக அங்கேருந்து கிளம்பிட்டார்.
மறுபடியும் பாரு ஃபோனுக்கு கால் வருது. ஸோ பாரு அப்படியே எடுத்து அட்டன் பண்ணுறா. எங்கே டேயாங் எங்கே? போயிட்டா மேம். அப்படியா, சரி இப்போ போய் இந்த வயன்கிட்ட ஃபோனை கொடு. ஓகே அப்படின்ட்டு பாரு அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறா. நீங்கள் யார் அப்படின்ட்டு கேட்குறீங்க. டேயாங்கோட அம்மா. என்ன அப்படின்ட்டு ஷாக் ஆகுறீங்க. அப்போ பேசு அப்படின்ட்டு ஸ்பீக்கரில் போடுறா. ஆன்ட்டி. உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ ஆன்ட்டின்னு சொல்லாத. உனக்கு அந்த தகுதி இருக்கா ஃபஸ்ட்டு? அது அப்படின்ட்டு நீங்கள் திணறும் போதே உன்கிட்ட ஒன்றும் சும்மா கால் பண்ணி பேசணுன்னு ஒன்றும் கால் பண்ணல. உன் அப்பா இருக்காரே இப்போது என்கிட்ட தான் இருக்கான். உனக்கு உன் அப்பா வேணுமா வேணாமா? ஏன்னா என் அப்பாவா? ஆனால் டேயாங் கிட்ட தானே. டேயாங் கிட்ட தான் இருந்தான். ஆனால் இப்போது என்கிட்ட இருக்காரு, என்னோட கஸ்டடியில் இருக்காரு. எப்படின்னு தானே யோசிக்கிற அப்படின்ட்டு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னா டேயாங் சேஃப்டியாக உங்கள் அப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்காண்டி சொல்லியிருப்பாரு. என்னென்னா இப்போ தான் உங்களுக்குள்ளே ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சுல. ஸோ உங்கள் அப்பா கொஞ்சம் நல்லா ஆகிட்டாரு. ஸோ அதனால தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காண்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவரோட பாடி கார்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி அனுப்பியிருப்பார். ஏன்னா ஜிமின்கிட்டயும் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அவர் ஜிமினை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜிமின் கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கார். ஸோ அதனால் அவனை எதுக்கு வேலை வாங்கிட்டு இவங்களே பத்திரமா பார்த்துருவாங்க, யார்கிட்டேயும் இந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆகாது அப்படின்ட்டு அவர் நினச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த விஷயம் எப்படியோ டேயாங்கோட அம்மாவுக்கு லீக் ஆகிடுச்சு. எப்படியெல்லாம் இல்லை, பாருவால் தான். ஆமாம், பாருக்கு அப்போயே ஒரு கால் வந்திருக்கோம்ல, அப்போது டேயாங்கோட அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. யார் இது புது நம்பராக இருக்குது அப்படின்ட்டு தான் அட்டன் பண்ணியிருப்பா. ஹலோ ஹலோ பாரு, யார்? நானா டேயாங்கோட அம்மா. ஓ மேடம் நீங்களா? பரவாயில்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் டீல் பேசணுன்னு நினைக்கிறேன். என்ன டீலா? ஆமாம், இங்கே பாரு, நீ கஷ்டப்பட்டு அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காண்டி உண்மையாக சொன்னேன். ஆனால் கடைசியில் நீயும் ஜிம்மினும் பிரிஞ்சு போயிட்டியம்மா. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால தான் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன். நீ இப்படி கஷ்டமாக இருக்கும்போது அவங்க 2 பேரும் மட்டும் ஜாலியாக இருக்கலாமா என்ன? ஸோ அதனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. அப்போ பாரு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறா. ஏன்னா அவளுக்கும் கொஞ்சம் கடுப்பாக தானே இருந்திருக்கும். ஸோ அதனால் அவளும் நான் என்ன பண்ணணும் மேம்? அதை தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் உனக்கு வயனோட அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியும் தான் நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் என்கிட்ட சொல்லிடு அப்படின்ட்டு கேட்கும் போது தான் பாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும் டேயாங் வந்துட்டு பாடி கார்ட்ஸ்லாம் அனுப்பி உங்களோட அப்பாவை வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாருன்னு. ஸோ அதனால் அந்த விஷயத்த போட்டு கொடுத்துட்டா. ஸோ அதனால டேயாங்கோட அம்மாவும் இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்ட்டு அவங்கக்கிட்டே சில ஆளுங்களாம் இருப்பாங்கள்ல. ஸோ அதனால் அவங்கள வச்சு எப்படியோ உங்கள் அப்பாவை கடத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ சொல்கிறாங்க. நீங்கள் ஷாக் ஆகிட்டு என்ன அப்படின்ட்டு பார்வை தான் பார்க்குறீங்க. அவங்கள நிமிந்து கூட பார்க்கல, அமைதியாக தான் நின்றுட்டுருக்கா. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே கரெக்டாக படுதா? இது டேயாங்க்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்னடி என்னையவே மிரட்டலான்னு பார்க்குறியா? அவன் என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன். நீ மூடிட்டு இங்கே வர வேலையை பாரு. இந்த விஷயத்த மட்டும் நீ டேயாங்கிட்ட சொன்ன உன் அப்பாவை நீ உயிரோடையே பார்க்க முடியாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது நீ பாரு கூட எதுவுமே நடக்காத மாதிரி வெளில கிளம்பி வர, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் நீங்களும் பாரு கூட அமைதியாக காரில் வரீங்க. பாருவங்க இருக்கவங்க கிட்டலாம் சமாளித்து எப்படியோ உங்களை வெளில கூட்டு வந்துட்டா. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் பாரும் தான் டேயாங்கோட அம்மா சொன்ன பிளேஸுக்கு வரீங்க. வந்தோன்னே நீங்கள் என் அப்பா எங்கே? நான் தான் வந்துட்டேன்ல, என் அப்பாவை விட்டுருங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்ன நான் டேயாங்க விட்டு தூரமாக போகணும் அவ்வளோதானே? அதை நான் செய்கிறேன் ப்ளீஸ். இதுக்கப்புறம் டேயாங் கண்ணிலே மாட்ட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. அப்போ அவங்க சத்தமாக சிரிச்சிட்டு, ஏன்னா இப்போது உனக்கு டைம் எல்லாம் ஓவர்மா, இதுக்கப்புறம் நீ கெஞ்சி எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் நீ டேயாங்க விட்டு தூரம் போய் அவன் உன்னைய விட மாட்டான். அவன் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி உன்னைய கூப்பிட்டு வந்து வச்சுப்பான். இதெல்லாம் எனக்கு தேவையா? அதுக்கப்புறம் நீயும் என்னை மாட்டி விட்டுருவ. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு நான் டைரெக்டாக உன்னைய கொண்டுட்டேன்னா அவன் கொஞ்ச நாள் அழுவான், ஃபீல் பண்ணுவான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் மறந்துடுவான். அப்புறம் என் கண்ட்ரோல்லே வந்துடுவான். இல்லை, டேயாங் என்னை மறக்க மாட்டார். என்னை யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிப்பார். என்ன கண்டுபிடிப்பானா? அவன் எப்படி கண்டுபிடிப்பான்? நீ செத்தது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்தா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. உன்னை நான் தான் கொல்லுவேன், ஆனால் நீ செத்தது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரியே ஃப்ரேம் பண்ணிவிடுவேன். அதுக்கு எவிடன்ஸாக பாருதான் இருக்காளே, அவள் போய் சொன்னா டேயாங் என்ன நம்ப மாட்டேன் நான் சொல்லுவான்.
ஸோ எல்லாமே என்கிட்ட பர்ஃபெக்டான ஒரு பிளான் இருக்குது. பிளான் இல்லாமலாம் நான் இறங்குற ஆளே கிடையாது. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அதுக்கப்புறம் காலில் விழுந்து ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்க. என்னோட அப்பாவையும் விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. அப்போ அவங்க உங்களை ஒரு கேவலமான ஜென்மம் மாதிரி பார்த்துட்டு பாரு அப்படின்றாங்க. அப்போ பாரு வந்துட்டு உங்களை அப்படியே நிமித்து முட்டி போட்டு உட்கார வைக்கிறா. அப்போது இங்கே பாரு, என் காலை பிடிக்க கூட உனக்கு அருகதையே கிடையாது. இதில் நீ என் பையன் மேலே வர ஆசைப்படுற, உன்னையெல்லாம் சும்மா விடணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்ட்டு அவங்க அப்படியே கன் எடுக்கிறாங்க அவங்கள ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்களும் இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சுதா அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுது. ஏன்னா இப்போ உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை. டியாங்குக்குமே நீங்கள் இந்த எதுவுமே உண்மையாக சொல்லலை. ஸோ உங்களை இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் கண் முன்னாடி வர்றது டியாங் தான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் டியாங் நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்தோம். அதை நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போது நான் உங்களை விட்டு முழுசாகவே பிரிய போகிறேன்ல அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக நினச்சிக்கிட்டே அப்படியே டைட்டாக ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ டியாங்கோட அம்மா அப்படியே கன்னை உங்கள் ஃபோர்ஹெட் கிட்ட பாயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஷூட் பண்ண போகும்போது மா நிறுத்துங்க அப்படின்ட்டு சவுண்ட் கேட்க அங்கே டியாங் வந்துட்டாரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. டியாங் நீயா அப்படின்ட்டு ஷாக் ஆகிறாங்க. இருந்தாலும் இந்த சான்ஸை விட்டால் மறுபடியும் அவங்கள கொல்ல முடியாது அப்படின்ட்டு அவங்கள அப்படியே ஷூட் பண்ண போகிறாங்க. அப்போது அப்படியே அவங்களோட கையை யாரோ தட்டி விடுறாங்க. யாருன்னு பார்த்தா பாரு தான் இப்போ உங்களை காப்பாற்றிட்டு விடுறா. நீயா என்ன எனக்கே துரோகம் பண்ணிட்டியா நீ? துரோகமா? நான் எப்போவுமே டியாங் சார் பக்கம்தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அப்போ தான் என்ன நடந்திருக்கோம் அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. டியாங்கோட அம்மா தான் கால் பண்ணி டீலிங்கெல்லாம் பேசியிருப்பாங்க. அப்போது பாருவும் சரின்ற மாதிரி ஒத்துட்டு இருந்திருப்பா. ஆனால் அவள் எப்படி டியாங்க்கு மோசம் பண்ணுவா? அவள் ஒன்றும் அவ்வளோ கேவலமான பொண்ணு கிடையாது. எப்படி இருந்தாலும் ஜிமின் கூட அவள் சேர்ந்துருவா, அந்த நம்பிக்கை அவளுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் அவள் வந்துட்டு டியாங்கோட டோரை நாக் பண்ணியிருப்பா. டியாங்கும் வந்திருப்பார்ல, அப்போ நடந்த விஷயம்லாம் சொல்லியிருப்பா. அப்போ டியாங்க்கு ஷாக்காக இருக்கும். இருந்தாலும் இப்போது இதுதான் கரெக்டான பிளானாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், என்னோடய அம்மா சொன்ன மாதிரியே வைனை நீ கூப்பிட்டு போ. ஏன்னா சார் என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள் அம்மா பற்றி உங்களுக்கே தெரியும்ல, வைன் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா? இங்கே பாரு எல்லாமே எனக்கு தெரியும், நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்ட்டு இன்னும் சில பிளான்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் பாரு சரி ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் தான் டியாங் எங்கேயும் அவசரமாக போகிற மாதிரி போயிருப்பார். அதுக்கப்புறம் பாரும் கரெக்டாக பிளான் எல்லாத்தையுமே நடத்திட்டு இருந்திருப்பா டியாங்கோட அம்மா நினச்ச மாதிரியே. ஆனால் அவள் இருந்ததே டியாங் பக்கம்தான். ஸோ இப்போ அதில் தான் நினச்சிக்கிட்டு வயன் எந்திரி அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அங்கிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. அப்போ டியாங்கோட அம்மா சும்மா இருப்பாங்களா என்ன? அவங்க தூரமாக கிடக்கிற அந்த கன்னை எடுத்துக்கிட்டு அப்படியே ஷூட் பண்ண போகிறாங்க. அப்போது அவங்க கன்னை யாரோ ஷூட் பண்ணி தூரமாக வெளில வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஜிமினும் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டார். ஸோ இப்போது எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்னை மடக்கிடலான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்க எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டு செம்ம கோவத்தோடு இருக்காங்க. அப்போ டியாங் அமைதியா அம்மா போதும் இதோட நிறுத்திக்கோங்க, இதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீ என்னடா எனக்கு அறிகுறி சொல்கிறதுக்கு? என் பேச்சை கேட்காத நீயும் இதுக்கப்புறம் உயிரோட இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லை அப்படின்ட்டு அவங்க டியாங்கே கொல்லான்ற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க. அப்போது வேணாம் போதும் இதோட நிறுத்திக்கோ அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேட்க எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போது ஜிமின் கூட டியாங்கோட அப்பா வராரு. என்னங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு உனக்கு புரியுதா? அவன் நம்ம பையனே நீ கொல்லான்னு முடிவு எடுத்துட்டியா? அப்போனா நீங்களும் அவங்க பக்கம் தானா? பின்ன இத்தனை வருஷமா நீ பண்ணுறது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நீ என்னோட வைஃப், அது ஒரே காரணத்துக்காண்டி தான். ஆனால் இதுக்கு மேலேயும் பொறுத்துட்ருப்பேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்ட்டு அவருமே டியாங்கோட அம்மாவுக்கு எதிராக மாறிட்டாரு. ஏன்னா எல்லாரும் எனக்கு மோசம் பண்ணிட்டீங்கல்ல. நீ தான் இப்போ வரையுமே காசுன்னு அதுக்கு பின்னாடியே அரைஞ்சிட்ருக்க. இந்த காசு பணம் உன்னோட ரெப்புடேஷன்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிற? அதெல்லாம் ஒரு சல்லி பைசாக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ உன் பையனை ஏற்றுக்கோ, வைனை ஏற்றுக்கோ, அவள் நல்ல பொண்ணு தான். ஏன்னா அவளை ஏற்றுக்கணுமா? அவளாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கா? அவளை போய் ஏற்றுக்க சொல்கிறீங்க? அவளாம் நம்ம குடும்பத்துக்கு போதும், இதோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் நானே உன்னை கொன்றுவேன் அப்படின்ட்டு கோமா சொல்கிறாரு. இதுவரையும் எதிர்த்து பேசாத அவரே இப்படி எதிர்த்து பேசும்போது டியாங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் திருந்துற ஆளெல்லாம் அவங்க கிடையாதே. கோவம் மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ வரையும் வந்துட்டுருக்கு, செம்ம கோவத்தோட. அப்போ யாருமே என் பக்கம் இல்லைல்ல.
எல்லாரும் எல்லாரும் செத்துப்போங்க அப்படின்ட்டு அவங்க அப்படியே வாங்க வாங்க எல்லாரும் வந்து இவங்கள போட்டு தள்ளுங்க, இதில் ஒருத்தரும் உயிரிட போகக்கூடாது அப்படின்ட்டு கோமா சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நேரமா இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னே தெரில அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் வர முடியுமோ அவ்வளோ பேருமே அங்கே சூழ்ந்துட்டாங்க. அதுவும் எல்லாருமே ஜிமினுக்கும் டேயாங்கும் ஏற்கனவே எதிரியாக இருப்பாங்கல்ல பிஸ்னஸில், அவங்க எல்லாருமே அவங்களெல்லாம் பார்த்து டேயாங்கும் ஜிமினும் ஷாக் தான் ஆகுறாங்க. ஏன்னா இவங்களாம் எதிரியாச்சே, இவங்க கூடிய அம்மா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு டேயாங் பார்க்குறாரு. என்னடா பார்க்குற, இப்படி ஏதாச்சும் நடந்துருமோ அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் தான் நான் உனக்கு இருக்க எல்லா எதிரியுமே கூப்பிட்டு வச்சு டீல் போட்டு இங்கே கூப்பிட்டு வந்தேன். நல்ல வேலை, அது எனக்கு யூஸாக தான் ஆயிருக்கு. இப்போது இவங்க கூடலாம் நீ சண்டை போடு, ஃபஸ்ட்டு இவங்க எல்லோரும் உன் மேலே காண்டாக தான் இருக்காங்க. ஸோ இப்போது நீ என்ன நிலைமைக்கு ஆக போறியோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட பையன்ற மாதிரி இறக்கமே இல்லாமல் சொல்கிறாங்க. மா என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பண்ணுறேனா, என் பேச்சு கேட்காத நீ எதுக்கிட்டா, எனக்கு நீ தேவையே இல்லை அப்படின்ட்டு கோமா சொல்கிறாங்க. டேயாங்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னடா டேயாங், ரொம்ப பயந்துட்ட போல எல்லாரையும் பார்த்து. இத்தனை நாளாக நான் பயந்துக்கிட்டு ஒதுங்கியிருந்தேன்னு மட்டும் நினைக்காத, கரெக்ட் டைமுக்காண்டி தான் காத்துட்டு இருந்தேன். இப்போ அந்த கரெக்டான டைம் வந்துருச்சு. இரு, இன்றைக்கி ஒன்று சாவடிக்காம இந்த கிளம்ப மாட்டேன். உன்னால் என் பிஸ்னஸில் எவ்வளோ லாஸ் தெரியுமா? எல்லாத்தையும் லாஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்க வேணாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் அதே காரணமாக தான் சொல்லிட்டு இப்போ டேயாங்க பழி வாங்குறதுக்காண்டே வராங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டேயாங்கனை பயப்படுவார் என்ன. ஆனால் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவரோட அம்மாவை இப்படி பார்க்குறதுக்கு. இருந்தாலும் இப்போ அதை பற்றி யோசிச்சா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு டேயாங், ஜிமின், அதுக்கப்புறம் பாரு, இவங்க 3 பேர் தான் இப்போ சண்டை போட்டாகணும். உங்களுக்கும் சரி டேயாங்கோட அப்பாவுக்கும் சரி அவ்வளோவா சண்டை தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பின்னாடி நின்றுட்டுருக்கீங்க. இவங்க 3 பேரும் தான் ஃபைட்டுக்காண்டி முன்னாடி ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ டேயாங் ஜிமினை பார்த்து, ஆமாம் ஜிமின், நீ எப்படி இங்கே வந்த அப்படின்ட்டு இப்போ தான் இந்த டவுட் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி டேயாங் கேட்குறாரு. அது நான் தான்ப்பா சொன்னேன் அப்படின்ட்டு டேயாங்கோட அப்பா சொல்கிறாரு. ஏன்னா நீங்களா? ஆமாம், எனக்கு தெரியும் இவன் இந்த மாதிரி தான் பிளான் போடுறான்னு. ஸோ அதனால தான் நான் சேஃப்டிக்குன்னு ஜிமினுக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொன்னேன். ஸோ அதனால தான் அவனும் கரெக்டாக வந்துட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டேயாங்கோட அம்மா எது பண்ணாலுமே டேயாங்கோட அப்பாவுக்கு அது நல்லாவே தெரியும். இருந்தாலுமே சண்டை வந்துடும் அப்படின்றனால தான் இது வரையும் யார்கிட்டையுமே அவங்க எதுவுமே போய் சொன்னதில்லை. ஆனால் இதுக்கு மேலே விட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு தான் இப்போது அவரே அவங்களோட ஒய்ஃபுக்கு எதிராக மாறிட்டாரு. போதும் பேசுனது, நம்ம சண்டை போடலாமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, சரி அப்படின்ட்டு டேயாங், ஜிமின், பாரு அப்படின்ட்டு 3 பேருமே சண்டையில் இறங்குறாங்க. ஸோ அப்போது நீங்கள் பயந்துக்கிட்டே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது டேயாங்கோட அப்பா தான், நீ வாமா என் கூட அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சிட்டு செப்பரேட்டாக இழுத்துட்டு போயிட்டாரு. நீங்களும் அவர் கூட போகிறீங்க. இங்கே 3 பேரும் செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ஜிமிக்கிட்ட கன்னெல்லாம் இருந்தனால டேயாங்கிட்டையும் கன்று கொடுத்துட்டு பாருக்கிட்டையும் கன் தூக்கி போடுறாரு. ஸோ 3 பேரும் கன் இருந்தனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சுட்டுட்டாங்க. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் நிறையா பேர் செத்துட்டாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் அப்போது டேயாங்கிட்ட இருந்த கன்னில் புல்லட் காலியாக போயிடுச்சு. ஸோ இப்போ அவர் கையில் தான் சண்டை போட்டாகணும். அவர் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லையே. அதே மாதிரி அங்கிட்டு இருக்க பாடி கார்ட்ஸுமே சாதாரணமான ஆள் இல்லை, அவங்கன்னா வெல் ட்ரெயின்டு. ஸோ டேயாங் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் 4-5 பேர் ஒட்டுக்கு சேர்த்து வர டேயாங்க முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படின்ட்டு பிடிச்சிக்கிட்டாங்க. டேயாங் அங்கே சஃபர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜிமின், நான் என்ன சும்மாவா இருக்கேன், என் நண்பனை நான் காப்பாற்ற மாட்டேனா அப்படின்ட்டு முன்னாடி இருக்கவன் தலையில் ஒரு புல்லட், பின்னாடி இருக்கவன் தலையில் ஒரு புல்லட் அப்படின்ட்டு இறக்கிட்டாரு. அவங்க அப்படியே சரிஞ்சு கீழே விழுகிறாங்க. இந்தா அப்படின்ட்டு இன்னொரு கண்ணை தூக்கி டேயாங் கிட்ட கொடுக்க, அப்போ டேயாங் சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க, இப்படியே விட்டா நம்மளையும் பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு டேயாங்கோட அம்மா அப்படியே தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறாங்க. அப்போ பாரு அப்படியே எகிரி குதிச்சு போய் டேயாங்கோட அம்மாவை அப்படியே பிளாக் பண்ணிட்டா. விட்ரியானியா விடு அப்படின்ட்டு அவங்க அப்படியே கோவமாக தான் இன்னும் அதிகார தோணத்துலேயே பேசிகிட்டு இருக்காங்க. பாரு இழுத்துட்டு வந்து அப்படியே டேயாங்க்கு முன்னாடி தான் நிற்க வைக்கிறா. இப்போ என்ன, உன் அம்மாவே கொல்ல போறியாடா நீ? நான் கொல்ல போகிறேண்ணா? நான் எதுக்குமா கொல்ல போகிறேன்? இத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணதுக்கு எதுக்குமே நான் எதுவுமே எதிர்த்து பேசினதில்லை. ஆனால் நீங்கள் இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டீங்க. நீங்களே போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிடுங்க. நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. இல்லைனா உங்களை ஃபாரின் கூட அனுப்பி வச்சிடுறேன். நீங்கள் அங்கேயாச்சும் போய் இருங்கம்மா. ஏன்னா நான் போகணுமா? நான் எதுக்குடா போகணும்? எனக்கு எதிராக நீங்களாம் இருக்கீங்கள, நீங்கள் தான் சாகணும். நீங்கள் தான் எனக்கு பயந்துட்டு ஓடணும். என்னையே ஓட சொல்கிறியா அப்படின்ட்டு இன்னுமே கோவத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. டேயாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ கரெக்டாக நீங்கள் வந்துட்டு டேயாங் டேயாங் அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. அப்போ டேயாங் அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி,
என்ன வயன்? அப்பா அப்பா அங்கே தான் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது டேங்கோட அம்மாவுக்கு உங்களை பார்க்கும்போது தான் செம்ம காண்டாகுது. ஸோ அவங்க அப்படியே பார்வை தட்டி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கன் எடுத்து உங்களை அப்படியே ஷூட் பண்ண போகிறாங்க. அப்போது டேங்க இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் டேங்கோட அம்மாவை ஷூட் பண்ணிட்டாரு. ஸோ அவங்களும் அப்படியே கீழே விழுவுறாங்க. இதில் எல்லாரும் ஷாக்கோட தான் பார்க்குறாங்க. டேங்க எதிர்பார்க்கல தானே தன்னோட அம்மாவை கொல்லுவோம் அப்படின்ட்டு. அவரே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் ஷாக் ஆகிட்டீங்க. ஜிமினுக்கு இது ஒன்றும் அவ்வளோ ஃபீலாலாம் இல்லை, இருந்தாலும் அவர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாருமே இதை எதிர்பார்க்காம ஷாக் ஆகி தான் பார்த்துட்ருக்கா. அப்போ டேயாங் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறத டேயாங்கோட அப்பா பார்க்குறாரு. அவர் அப்படியே டேயாங்கிட்ட வந்துட்டு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத டேயாங், எனக்கு புரியுது உன்னோட கஷ்டம். ஓ அம்மா பண்ணதுக்கு இது ஒரு தண்டனையாக தான் இருக்கும். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ போ வயன் கூட போ அப்படின்ட்டு டேயாங் எப்படியோ கொஞ்சம் மனசை மாற்றி அனுப்பி விடுறாரு. ஸோ டேயாங்கு ஒரு மாதிரி சோகமாக அவரோட அம்மாவை ஒரு தடவை லாஸ்ட்டாக பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. நீங்களுமே அழுதுகிட்டே டேயாங்க பிடிச்சிக்கிறீங்க. டேயாங்கும் அழுகிறாரு. நீங்கள் தான் அவர் கண்ணை தொடச்சி விட்றீங்க. அப்போது வயன் வா நாம் போய் உங்கள் அப்பாவை காப்பாற்றலாம் அப்படின்றாரு. டேயாங் நீங்கள் ஓகேவா? நான் ஓகே தான் வயன், அவங்க பண்ண தப்புக்கு தானே தண்டனை கிடச்சிருக்கு, வா நீ வா அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே டேயாங் போயிட்டாரு. இங்கிட்டு டேயாங்கோட அப்பாவுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒய்ஃப் ஆச்சே, அவங்களுக்காண்டி தான் இத்தனால எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருந்தார். இப்போது அவங்கள இப்படி பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. சொன்னாலும் அவருமே அழுதுகிட்டே அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. இப்போ பாரும் ஜிமினும் மட்டும்தான் அங்கே நிற்கிறாங்க. அப்போது ஜிமின் அப்படியே திரும்பி பாருவை தான் பார்க்குறாரு. பாரும் ஜிமினை தான் பார்க்குறா. அப்போ ஜிமின் அப்படியே பாருக்கிட்ட போய், என்ன பார்க்குற? எப்போவுமே நீ வந்து ஹக் பண்ணுவ, இந்த வாட்டி ஹக்கு கிஸ்ஸு எதுவுமே இல்லையா? ஆ என்ன ஜிமின், என் காதில் கரெக்டாக தான் விழுந்துச்சா? உன் காதில் கரெக்டாக தாண்டி விழுந்துச்சு லூஸு. லூஸா? நானா லூஸு? நீங்கள் தான் லூஸு. என்ன நான் லூஸா அப்படின்ட்டு ஜிமின் செல்லமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பாரு அப்படியே வந்து அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிறா. நீ ரொம்ப மோசம்டா ஜிமின், நீ ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்னா நான் மோசமா? நீ பண்ண தப்புடி, எனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கோம். அதுக்குன்னு என்கிட்ட அப்படி பேசிட்டு போவியா? நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி ரேஞ்சில் பேசிட்டு போனேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு பாரு அப்படியே ஜிமினா அடிச்சிட்ருக்கா. அடிக்காதடி, பின்னா என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு தான் உன்ட்ட சாரி கேட்டுட்டேன்ல. நீயும் தானே பாதி வளர்ற, என்னமோ எல்லாமே என்னால் தான் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற. சரிடி, அதுக்கே இப்படி திட்டுற? பின்னா உன்னை திட்டாமல் கொஞ்சுவாங்களா? ஆமாம் கொஞ்சணும், நீ என்னை கொஞ்சணும், இப்போ நீ கொஞ்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி அப்படின்ட்டு டேயாங் சிரிச்சுட்டே ஒரு மாதிரி ஃப்ளோட்டி டைப்பில் அவட்ட பேசிகிட்டு இருக்க. அவளுக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சின்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. என்ன ஹக் மட்டும்தானா? பின்னா அப்படின்ட்டு பாரு கேட்க, அப்போ ஜிமின் அவள் கன்னத்தை அப்படியே கிராப் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாருமே அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே தான் பக்கத்தில் ஒருத்தங்க உயிருக்கு தத்தளிச்சுட்டு விழுந்து கிடக்குறாங்க. இவங்க 2 பேரும் என்னென்னா ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கண்ணில் லாஸ்ட்டாக மாட்டுறது இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறது தான். சாகும்போது கூட இது ரெண்டுங்களை பார்த்துட்டு சாக வேண்டிய நிலமை அப்படின்ட்டு அவங்க அப்படியே கண்ணை மூடி அப்படியே இறந்தும் போயிட்டாங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இப்போ எல்லாருமே அவங்களோட வீட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் உங்கள் அப்பாவை தான் பார்த்துக்கிட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு கையை பிடிச்சிட்டு உங்கள் அப்பாவை அழுத மாதிரியே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் அப்பாவை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணீங்க, கொஞ்ச நாள் தான் பார்க்கல அதுக்கே. அதுவும் இல்லாமல் உங்களால் தான் உங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி டேஞ்சராக வந்துட்டு இருந்துச்சு அவங்களோட அம்மாவால். ஸோ அதனால தான் ஒரு மாதிரி கில்ட்டியாக உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அப்பா சேஃபாக ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரு, பட் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக அவருமே இருக்கார். டேயாங்குமே அவங்க பக்கத்தில் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு அமைதியாக அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. அப்போது வெளியில் ஜிமின், இன்னும் எவ்வளோ நாள் தான் மறிக்கலான் இருக்கீங்க? இப்போ தான் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சுல, போங்க வயங்கிட்ட சொல்லுங்கள். இப்போ சொல்லணானா எப்பயுமே சொல்ல முடியாது, போங்க, இன்னும் டிலே பண்ணாதீங்க ஜிமின். இல்லை பாரு, அது அவள் ஏதாச்சும் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டானா? என்ன தப்பாக நினைக்க போகிறா? ஒன்றுமே தப்பாக நினைக்க மாட்டா. நீங்கள் இப்போ போய் உண்மையை சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேன்ல அப்படின்ட்டு பாரு சொல்லிட்டு இருக்கா. பட் ஜிமினுக்கு ஒரு மாதிரி, இப்போ நம்ம போய் சொன்னால் அவள் கோப்பட மாட்டாளா? இத்தனை நாளாக எதுக்கு தேடி வரல, என் பக்கத்துலேயே இருந்து என்கிட்ட சொல்லலைல்ல அப்படின்ற மாதிரி கோப்பட்டானா அப்படின்ட்டு தான் ஜிமினுக்கு யோசனையாக இருக்குது. அப்போது டேங்கோட அப்பா, ஜிமின், அவள் பாரு சொல்கிற மாதிரி நீ போய் சொல்கிறது தாண்டா நல்லது அப்படின்றாரு. அப்போ பாரு ஷாக் ஆகிட்டு பார்க்குறா. அங்கிள் உங்களுக்கும் தெரியுமா?
ம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றாரு. என்னன்னா ஜிமின் வந்து சின்ன வயசுலேருந்து அவ்வளோவா யார்கிட்டையுமே க்ளோஸ் எல்லாம் பேச மாட்டார். அவர் ஒரு மாதிரி அமைதியாக தான் இருப்பார். ஆனால் டேங்கோட அப்பா ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பார். ஸோ அதனால் ஜிமினோ கொஞ்சம் மனசுக்குள்ளே வைக்காம கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறதுக்காண்டி டேங்கோட அப்பா கிட்ட தான் நடந்தது எல்லாமே சொல்லியிருப்பார். நான் வேணா உன் அப்பா கிட்ட பேசி உன்னை சேர்த்து வச்சுட்டாடா அப்படின்ட்டு கேட்கும்போது ஜிமின் தான் அந்த சின்ன வயசுலேயே இல்லை வேணாம் என் அப்பாவுக்கு நான் முக்கியம் இல்லாத போது எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அவருக்கும் வேறு வழி இல்லாமல் ஜிம்னா நல்லாவே வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வயன்தான் என்னோட தங்கச்சி அப்படின்ட்டு ஜிமின் தான் போய் அவங்களோட அப்பா கிட்டேயுமே சொல்லியிருப்பாரு. என்னடா சொல்கிற? ஆமாம் அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் தான் அப்போ என்ன பண்ணுறது, அது எனக்கு ஒரு பிளான் இருக்குது, வயனை எங்கேயாச்சும் தூரமாக அனுப்பிவிடணும். டேங் கூட இருந்தானா அதுக்கப்புறம் அவளோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் என்னடா ஹெல்ப் பண்ணுறது? நான் வந்து வயனுக்கு காசு கொடுத்து தூரமாக அனுப்புறதை பற்றி நான் வந்து டேங்கோட அம்மா கிட்டே பேசுகிறேன். அவங்க எப்படி இருந்தாலுமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் தான் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க, அப்போ கன்ஃபார்ம் அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்லியிருப்பாரு. ஸோ அவருமே ஓகே நம்ம ஒத்துருப்பாரு. ஸோ அதனால இவங்க 2 பேரும் தான் எப்படியோ முடிவு பண்ணி டேங்கோட அம்மா ஒத்துக்க வச்சு உங்கள் உயிரை காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட டேங்கோட அம்மா போடுற பிளான் எல்லாத்தையும் சைடில் டேங்கோட அப்பா தான் போட்டு கொடுத்துட்டு இருந்திருப்பாரு ஜிமினுக்கு. ஸோ அதனால தான் ஜிமின் அன்னைக்கு கோமா இருந்தால் கூட இருந்தாலுமே அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாரு. பார்ட்டிக்கு வந்து டேங்குக்குமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு, இங்கே தான் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி சில பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் டேங்கோட அம்மா பண்ண வேலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் டேங்கோ ஜிமினும் பிளான் போட்டு அவங்க எல்லாருமே பிடிச்சி அடித்து துவச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே தான் நடந்திருக்கும். ஸோ இப்போது அதெல்லாத்தையும் சொல்ல பாரு ஷாக் ஆகிறா. அப்போ ஏன் ஜிமின் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை? இவருக்கு தெரியும்னு. நான் உனக்கே தெரியக்கூடாதுன்னு தான் நினச்சேன், அதனால தான் நான் இதை பற்றி உன்கிட்ட எதுவுமே சொல்லலை. சரி அதை விடுங்க, இப்போ தான் எல்லாருக்குமே ஒன்றுமே தெரிஞ்சிருச்சுல, இன்னும் வயனுக்கு மட்டும்தான் தெரியல. ஸோ ப்ளீஸ் போங்க அப்படின்ட்டு பாரு அதுக்கப்புறம் டேங்கோட அப்பா அப்படின்ட்டு ஜிமினை இழுத்துக்கிட்டு உள்ளே வராங்க. அப்போ டேங் திரும்பி எல்லாரையும் பார்க்குறாரு. ஸோ அவருக்கு புரியுது. அதனால அவரும் அப்படியே எந்திரிச்சு கொஞ்சம் சைடில் போய் நின்றுக்கிட்டாரு. போடா போ, இப்போயாச்சும் உண்மையாக சொல்லு அப்படின்ட்டு அவருமே சொல்ல ஜிம்னும் சரின்ட்டு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் தான் உங்கள் அப்பா கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கீங்களே, வயன் அப்படின்ட்டு கூப்பிட நீங்கள் அப்படியே அழுகையெல்லாம் துடைச்சிக்கிட்டு சொல்லுங்கள் ஜிமின் அண்ணா அப்படின்ட்டு நீங்கள் நார்மலாக தான் கேட்குறீங்க. அவர் அது அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் வயன். உண்மையா? என்ன உண்மை? அது நான் தான் நான் தான் உன்னோட அண்ணா. ஆ நீங்கள் எனக்கு அண்ணா மாதிரி தான், அது எனக்கே தெரியும். ஐயோ, ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் பாருக்கு இருக்குது. ஜிமின் நீட்டாக சொல்லுங்கள் ஜிமின் அப்படின்ட்டு பக்கத்துலேருந்து பாரு வர சுரண்டிகிட்ருக்கா. ஆ ஆ சொல்கிறேன். அது நான் தான் உன்னோட உண்மையான அண்ணா. ஆ என்ன? எனக்கு புரியல. இல்லை, சின்ன வயசில் தொலைஞ்சு போன உன்னோட உண்மையான அண்ணா நான் தான் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே ஷாக் ஆகுறீங்க. என்ன என்ன சொல்கிறீங்க? ஆமாம் வயன், நான் தான் லியாங் அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் இப்போ செம்ம ஷாக் ஆகுறீங்க. ஏன்னா லியாங் தான் உங்கள் அண்ணாவோட பேர், அதாவது உண்மையான பேர். ஜிம்மி நீங்கள் வந்த பிறகு தானே ஜிம்மின்னு அவரோட பேரை மாற்றிருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி லியாங் அப்படின்ட்டு தான் அவரோட பேர் இருந்திருக்கும். அதை கேட்டோன்னுமே நீங்கள் செம்ம ஷாக் ஆகுறீங்க. ஒரு மாதிரி உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. ஜிமின் ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்காரு, அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியாமல். அப்போ நீங்கள் அப்படியே போய் ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. அண்ணா அண்ணா நீங்கள் தானா? பக்கத்துலேயே இருந்து உங்களை நான் கண்டுபிடிக்காமல் இருந்துட்டேனே அப்படின்ட்டு நீங்கள் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருக்குது. ஜிமினோ வயன் நீ ஃபீல் பண்ணாத வயன், நான் தான் வந்துட்டேன்ல, என்னை மன்னிச்சிடு வயன். இத்தனை நாளும் பக்கத்துலேயே இருந்து நான் தான் உன்னோட அண்ணன்னு சொல்லாமல் விட்டேன், என்னை மன்னிச்சிடு வயன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, என் பக்கத்தில் இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தானே இருந்திருப்பீங்க, எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் அண்ணாவை மறுபடியும் பார்க்கும்போது. ஏன்னா நீங்களுமே சின்ன வயசில் எங்கே இருப்பீங்க, அண்ணாவை காணோம் அப்படின்ட்டு. இப்போ உங்கள் அண்ணாவை பார்க்கும்போது உங்களால் நம்புறதா வேணாமான்னு தெரில, இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜிமின் A to Z நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் அப்போது எங்களோட அம்மா என்னை கொல்றதுக்கு அப்பயே பிளான் போட்டாங்களா? ஆமாம் வயன் அப்படின்னு சொல்ல நீங்கள் திரும்பி டேங்க தான் பார்க்குறீங்க. டேங்க ஒரு மாதிரி கில்ட்டியாக தான் நின்றுட்டுருக்காரு. என்ன இருந்தாலும் அவரோட அம்மா தானே இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தது. இருந்தாலும் உங்களுக்கு டேங்க மேலே கோவம்லாம் வரல, ஏன்னா இதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லையே. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அண்ணா நீங்கள் சின்ன வயசில் நினச்ச தப்பு தான். அப்பா உங்களை எவ்வளோ தேடினா தெரியுமா, ஆனால் உங்களை தான் கண்டுபிடிக்கவே முடியல. என்ன சொல்கிற?
ஆமாம், அப்பா உங்களை தொலைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் தேடினாரு. தேடியுமே நீங்கள் கிடைக்காம போக 1 மாதத்துக்கு அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு இந்த மாதிரி ஒரு பையன் தொலைஞ்சான், ஆனால் இப்போ எங்கன்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் நீங்கள் ஏதோ ஆசிரமத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கே போய் தேடினோம். பட் அங்கே நீங்கள் இல்லை, உங்களை யாரோ தத்தெடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அங்கேயுமே அட்ரஸ் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு எல்லாம் கேட்டோம். ஆனால் அவங்க இல்லை, இது ரொம்ப ப்ரைவேட், இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் அப்பாவும் நானும் உங்களை தேடுறதே விட்டுட்டோம். அதுவும் இல்லாமல் ஒரு பணக்கார ஃபேமிலி தான் உங்களை தத்தெடுத்துட்டு போனாங்கன்ற மாதிரி தெரிஞ்சுச்சு. ஸோ நீங்களாச்சும் ஹாப்பியாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான் அப்பா தேடலை. இருந்தாலும் உங்களை எப்போவுமே நினைப்பார். உங்கள் பர்த்டே அன்றைக்கி எப்போவுமே உங்களுக்கான கிஃப்டெல்லாம் வாங்கி வைப்பார் அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையுமே நீங்களே சொல்கிறீங்க. அதாவது உங்கள் அப்பாவும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஆனால் ஜிமின் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்களையும் சரி உங்கள் அப்பாவும் தேடி வரவே இல்லை. ஸோ இப்போ அதெல்லாம் தெரிய ஜிமினிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போது இத்தனை நாளாக என் அப்பாவை நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் அவரோட அப்பா கிட்ட தான் போகிறாரு. அப்போது அவரோட அப்பாவும் ஜிமினை தான் பார்க்குறாரு. அவர் கண்ணிலேருந்து கண்ணீரை ஒழுகுது. அப்பா அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் இப்போ தான் ரொம்ப உருகி ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. அப்போது அவருமே ஒரு மாதிரி அவரோட பாடியவே பேரடைஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கஷ்டப்பட்டு கையை அப்படியே தூக்குறாரு ஜிமின்கிட்ட. அப்போ ஜிமின்மே கிட்ட வராரு. ஜிமினோட கன்னத்தை பிடிச்சி ஒரு தடவை அப்படியே அழுதுகிட்டே கண்ணை மூடுறாரு. அப்போது அப்பா அப்பா அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிட அப்போது அவரோட கை அப்படியே கீழே விழுந்துருச்சு. ஸோ அதுலேருந்தே தெரியுது உங்கள் அப்பா இறந்துட்டாரு. அது தெரிஞ்சோன்னே நீங்கள் தான் உடஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. டேங் தான் உங்களை பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. எங்கிட்ட ஜிமினுக்கு சத்தியமாக முடியல. ஏன்னா இப்போ தான் அவரோட அப்பாவை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அதுக்குலாட்டியுமே ஜிமினோட அப்பா அவரை பிரிஞ்சு போயிட்டாரு. இப்போது அவர் இறந்துட்டாரு. அதை ஜிமினாலேயுமே நம்ப முடியல. பாருமே ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஜிமினை தான் ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் இங்கிட்டு ஜிமின் ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்கா, இன்னொரு சைன் டேங் உட்காந்துட்ருக்காரு. ஜிமின் வந்து ஜிமினோட அப்பாக்காண்டி திதி கொடுத்துட்ருக்காரு. இங்கிட்ட டேயாங் அவரோட அம்மாக்காண்டி திதி கொடுத்துட்ருக்காங்க. அங்கே தான் நீங்கள் பாரு அதுக்கப்புறம் டேயாங்கோட அப்பா அப்படின்ட்டு எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் தான் அப்போலேருந்து அழுதுட்ருக்கீங்க. பாரு தான் உங்களை சமாதானப்படுத்திட்டுருக்கா. வயன் அழுகாத வயன் அழுகாத வயன், என்னால் எப்படி அழுகாமல் இருக்க முடியும், என் அப்பா என் அப்பா அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. வயன் அவரோட வாழ்க்கை முடிஞ்சது, அவரோட ஆசை நிறைவேறின பிறகு தான் அவர் போயிருக்காரு. என்ன? ஆமாம், அவரோட பையனை கடைசியாக ஒரு தடவை பார்க்கணுன்றக்காண்டி தான் இத்தனை வருஷமாக உயிரோடு இருந்திருக்காரு. இப்போ ஜிமினை பார்த்தோன்னே அவரோட ஆசை நிறைவேறிச்சு. அதனால தான் அவர் ஹாப்பியாக தான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்காரு. நீ அழுகாத வயன் அப்படின்ட்டு பாரு தான் எதோ சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப வலிக்குது, நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ இப்போது அப்படியே 6 months ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது டேங்கோட வீட்டில் தான் டேங் அப்படியே உட்காந்துட்ருக்கா. நீங்கள் ஒரு பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. டேங் உங்களை கொஞ்சிட்ருக்காரு. ஐயோ என்ன நடு ஹாலில் உட்காந்து கொஞ்சிட்ருக்கீங்க? பின்னா என் பொண்டாட்டியை நான் கொஞ்சாமல் வேறு யார் கொஞ்சிருது அப்படின்ட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கா. நடு ஹால்லே ரொமான்ஸா அப்படின்ற மாதிரி ஜிமின் அங்கேருந்து கத்திக்கிட்டே வராரு. ஜிமின் நீயா, நீங்கள் என்ன பண்ணுற? ஏன் நான் வரக்கூடாதா என்ன? என் தங்கச்சியை பார்க்குறதுக்காண்டி வந்தேன். ஓ அப்போ என்ன பார்க்குறதுக்காண்டி வரல. நீ என்னோடய உயிர் நண்பன்டா, உன்னைய பார்க்காம நான் எப்படா இருக்க முடியும் அப்படின்ட்டு ஜிமின் 2 பக்கமே ஒரு பிட்ட போகிறாரு. ஹாய் சார் அப்படின்ட்டு பாருமே பக்கத்தில் தான் நிற்கிறா. இன்றைக்கி என்னமோ பொண்ணு மாதிரி அழகாக ரெடி ஆகிட்டு வேற வந்திருக்கா. என்ன பாரு உன் ஃபேஸில் கல்யாண கலை போல் அப்படின்ட்டு வெக்கப்பட்டே சொல்ல. ஐயோ என்னோட பாரு எவ்வளோ வெக்கப்படுறா, இப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு ஜிமின் வேற அங்கிட்டு ஒரு சைட்லேருந்து சைட் அடிச்சிட்ருக்காரு. சும்மா இருங்க ஜிமின் அப்படின்ட்டு அவள் வேற மெதுவாக சொல்லிகிட்ருக்கா. அப்போ ஜிமின் சிரிச்சிட்டு சரி சரி நாங்கள் வந்த விஷயத்த ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்ட்டு பாரு இந்தாங்க ஜிமின் அப்படின்ட்டு அவள் ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்து கொடுக்குறா. ஸோ ஜிமினும் இந்தாங்க டேயாங் அப்படின்ட்டு ஜிமின் கொடுக்க. என்னடா மரியாதையாக டேங்கன்லாம் கூப்பிட்ற? ஆமாம்ல, உன்னை டேங்க்னு கூப்பிடக்கூடாது, உன்னை நான் மச்சான் கூப்பிட்டா இல்லை பிரதர்னு கூப்பிட்டா அப்படின்ட்டு ஜிமினே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. என்னடா வளர்ற? ஆமாம், நீ என் தங்கச்சியை மேரேஜ் பண்ணியிருக்க, அப்போ நீ எனக்கு மச்சான் முறை தான் வேணும். அதுவும் இல்லாமல் நான் உன்னோட ஸ்டெப் பிரதர் வேற, அப்புறம் நீ என்னோட நண்பன் வேற, அதனால தான் எப்படி கூப்பிட்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. போதும் போதும் ரொம்ப ஓட்டாத, எப்போவுமே கூப்பிட்ற மாதிரியே கூப்பிடு. இந்தாட்டையாங்
வயன், எனக்கும் பாருக்கும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில், அதாவது இன்னும் 1 மந்தில் மேரேஜ். ஓ அப்படியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாரு அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அப்படின்ட்டு ஜிமின் பாருவை தான் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. பாரு, ஐயோ இவர் வேற அப்படின்ற மாதிரி செம்மையாக வெக்கப்பட்டுட்ருக்கா. அண்ணா ரொம்ப பண்ணாதீங்க, பாவம் பாரு, வெக்கப்பட்டே கண்ணெல்லாம் செவந்து போச்சு. இதுக்கே இப்படின்னா எப்படி, உன்ன மாதிரி பாரு ஆக வேணாமா, அந்த மாதிரி அவளை பார்க்க தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நீங்கள் புரியாமல் என்ன சொல்கிறீங்கண்ணா, எனக்கு புரியல. அப்போ டியாங் தான், வயன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, அதை தான் அவன் சொல்கிறான். பாருவும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிடுவா, அந்த மாதிரி அவளை பார்க்கணுன்னு. ஓ அப்படியா அப்படின்ட்டு உங்களுக்கு அப்போ தான் புரியுது. என்னென்னா நீங்கள் இப்போது 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதனால தான் ஜிமின் அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே அப்படி உங்கள் வயிற்றில் தான் கை வைக்கிறீங்க. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாளில் என்னோட பையன் வெளில வந்துடுவான். என்ன பையனா, இல்லை பொண்ணு தான் வேணும் அப்படின்ட்டு டேங் சொல்ல, இல்லை எனக்கு பையன் தான் வேணும், இல்லை எனக்கு பொண்ணு தான். போதும் போதும் நிறுத்துங்க, என் தங்கச்சிக்கு எது வேணுமோ அந்த பாப்பா தான் பிறக்கும், அவள் ஆசைப்படுறது பையன்தான், அப்போ பையன்தான் பிறக்கும் அப்படின்ட்டு ஜிமின் சப்போர்ட் பண்ண. அதானே உன் தங்கச்சிக்கு தானே நீ எப்போவுமே சப்போர்ட்டு, உன் உயிர் நம்ப விட்டுட்டல. போடா, என் தங்கச்சி விருப்பம் தான் எதாக இருந்தாலும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. இல்லை இல்லை எனக்கு பொண்ணு தான். இல்லைடா, பையன்தான் பிறக்கும், பையன் பிறந்தாதான் எனக்கு ஃப்யூச்சரில் பிறக்க போகிற பொண்ணை உன்னோட மினி வெர்ஷனுக்கு கட்டி வைக்க முடியும். என்ன அப்படின்ட்டு டேங் ஷாக் ஆகுறாரு. பாருமே ஷாக் ஆகிட்டு பார்க்குறா. ஆமாம் ஜிமினா, நான் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு நீங்களும் சப்போர்ட்டுக்கு வரீங்க. அப்போனா நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே பிளான் போட்டு வச்சுருக்கீங்க அப்படி தானே அப்படின்ட்டு பாரு கேட்குறா. ஆமாம் கரெக்டு தான், இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே பிளான் போட்டேன். என்னன்னா அப்படின்ட்டு சின்ன பார்த்து கேட்க, ஆமாம் என் தங்கச்சி நானும் ஏற்கனவே பிளான் போட்டோம் அப்படின்ட்டு 2 பேர் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போது என்ன நடக்குதுங்க எனக்கிட்ட சொல்லாமல் அப்படின்ட்டு டேங்கோட அப்பா வராரு. அவங்கக்கிட்ட சொல்லாமல் எப்படி, அது ஒன்றும் இல்லை, வயனுக்கு பையன்தான் பிறக்கும், அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஃப்யூச்சரில் பொண்ணு தான் பிறக்கும். ஸோ அதனால தான் எங்களோட பொண்ணை வயனோட பையனுக்கு டேங்கோட மினி வெர்ஷனுக்கு தான் கட்டி வைக்க போகிறோம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. பரவாயில்லையே, நல்லா அட்வான்ஸ்டாக தான் எல்லாம் பிளான் போடுறீங்க அப்படின்ற மாதிரி டேங்கோட அப்பா சொல்ல. அப்பா நீங்களுமா அப்படின்ட்டு டேங் கடுப்பாக சொல்கிறாரு. ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை, இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, இவன் எப்படிப்பட்ட ஃப்ளர்ட்டியாக இருக்கான், இவனுக்கு பொறுக்க போகிற பொண்ணுமே இவனை மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தா என் பையன் பாவம் இல்லையா அப்படின்ட்டு டேங்க வாய்த்தவரி பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க பார்த்தீங்களா, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க நம்மளுக்கு பையன் தான் பிறக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்ட்டு டேங் சமாளிக்கிறாரு. இல்லை நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க அப்படின்ட்டு ஜிமினும் நீங்களும் டேங்க சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, பையன் தான் பிறக்க போகுது, பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி டேங்கும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து பாருவும் டேங்கோட அப்பாவுமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இந்த எஃப்எஃப் ஸ்டோரி முடியுது. ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். இந்த ஸ்டோரியை எப்படியோ கொண்டு போகணுன்னு நினச்சேன், ஆனால் லாஸ்ட்டில் எப்படியோ வந்து முடிஞ்சிருச்சு. டைட்டிலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது, என்ன பண்ணுறது. நான் யோசிச்சதே டேங்க ஒரு மாதிரி மாஃபியா சொன்னால அப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் சில ரீசன்னால் இந்த ஸ்டோரியை சீக்கிரம் முடிக்க வேண்டிய நிலமை. ஸோ அதனால தான் சில சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி சீக்கிரமாக முடிச்சிட்டேன். ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.